நல்லது பார்ட் ஒன்னே மறந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் ஒன்று மறந்து பார்ட் 3 வேறு சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படி தான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். ரஞ்சித் அம்மா மெசேஜில் நம்ம என்ன தான் பேசிக்கிறோம், கேவலமாக இருந்துச்சு. ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னால் அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது, அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா உனக்கு 50% ஒரு படம் கிடச்சிடும்ல உனக்கு அப்படின்னா. சரி இது நல்ல ஐடியா இருக்குன்னு அந்த படம் பேர் அப்பாவி. இன்றைக்கி வந்து கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியங்கிறது கடைசியாக வந்த பெரிய படங்கள்லேருந்து சின்ன படம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் வந்து இந்த சிவகுமாரோட நிச்சயமாக அவரோட நம்பிக்கையில் இருக்கிற படங்களில் எத்தனை டைரக்டர், எத்தனை கேமராமேன், எத்தனை பேரை இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி படமாகணும் வேண்டி வருகிறது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக சொல்லணும்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு சிவகுமார் சார். ஏன்னா அவரதே ஒரு மினி யூனிவர்சிட்டி. அதில் வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிக்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் அர்ஜுன் இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இசை வெளியீட்டு விழா ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. இண்டஸ்ட்ரியில் உள்ள டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான லெஜண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா கூடியிருக்காங்க. இது வந்து வேறு வேறு டீம்லேருந்து கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லாமே வந்து சிவியோட ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த இத்தனை லெஜண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். சூதுகவும் நம்ம ஏற்கனவே பார்த்து ரொம்ப வியந்த ஒரு படம். கண்டிப்பாக சூதுகவும் 2வும் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும். சிவி அத்தனை அவர் வந்து நிறைய நியூ கம்மர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி எல்லாருமே லெஜெண்டாக இருக்காங்க. அவர் எடுத்த படங்கள் மூலியமாக நிறைய லெஜெண்டுகள் உருவானாங்க. ஆனால் லெஜெண்டுகளை வச்சு அவர் படம் பண்ணலை. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் இருந்தாச்சு. அவர் விழுந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் 1 கிலோமீட்டர் தாண்டி ரன்னிங்கில் இருப்பார். தொடர்ச்சியாக அந்த சினிமா மேலே உள்ள பேஷனால் அந்த படம் பண்ணுறதோட வேகத்தை, அதோட குவாலிட்டியை விட்டு கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கார். கூட சேர்ந்து படம் பண்ணக்கூடிய தங்கம் சினிமா. ஜென்ரலாக ஹோட்டல் வச்சுருக்க எல்லாருமே ருசியை பற்றி பேசுவாங்க. அவர் வந்து உணவை பற்றி பேசுவார், உணவை எப்படி சாப்பிட்ணுங்கிறத பற்றி பேசுவார். நண்பர்கள்ட்ட எல்லார்ட்டையும் அவர் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். தங்கமான மனசுக்காரர் தங்கராஜன். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே புது டீம். நம்ம நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் குரூ பற்றி சொல்லவே வேண்டாம். புதுசாக மியூசிக் பண்ண இன்னைக்கு அந்த எட்வின் லூயிஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி. பொதுவாக வந்து அவர் தங்க அண்ணனாக இருக்கட்டும், அவர் சிவி சாரை பார்த்து தான் நாங்கள்லாம் படத்துக்கு உள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் உள்ள இண்டஸ்ட்ரிக்கே வந்தோம். அவங்க 2 பேரோட உட்காந்தாலே ரொம்ப ஒரு கலகலப்பாக ஒரு 5 மணி நேரம் ஆனாலும் ரொம்ப ஒரு ஜாலியாக போவோம். டைம் போகிறதே தெரியாது. ஸோ இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சூதுகவும் 2 தங்கம் சினிமாஸ் தங்கராஜன் மற்றும் சிவகுமாரன் இணைந்து தயாரிக்கும் திரைப்படம். ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 திரைப்படங்களை அவர் தயாரித்து அதில் அந்த 25 படங்களையும் புதியவர்களை சினிமாவிற்கு புதியவர்களை அறிமுகப்படுத்திய ஒரு பல்கலைக்கழகம். தற்பொழுது டெக்னீஷியன்ஸ் மட்டுமல்லாத தயாரிப்பாளர்களையும் தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு உண்மையான கருத்து. இந்த திரைப்படம் வெற்றியடைய நெஞ்சாந்து வாழ்த்துகிறேன். உலக வளமுடன். நன்றி. இந்த படம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து ஒரு 3 பீப்புளால். ஃபஸ்ட்டு என் பிரதர்
நண்பர் சிவி. நானும் சிவி வந்து எல்லா ஸ்கிரிப்டு, இந்த பாடல், இந்த ட்ரெய்லர் எல்லாமே முதலையே நான் பார்த்துட்டேன். ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த டிசம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வந்து செலிப்ரேஷன் டைம். அந்த செலிப்ரேஷன் டைமில் செலிப்ரேட்டிங் ஃபில்ம்ஸ், நல்ல காமெடியாக ஜாலியாக இருக்க ஃபில்ம்ஸ் வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிசம்பர் மந்த்தை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வந்து ஒரு அங்கம். அடுத்ததாக வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். ஏன்னா அவர் அகில உலக சூப்பர் ஸ்டாராக ப்ரமோஷன் பெற்ற தமிழ் படத்தோட ரிலீஸ் அன்றைக்கி தான் தூங்கா நகரம் பூஜை போடப்பட்டது. என் பூஜையில் வந்து சிறப்பித்த அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மிக்க நன்றி. எப்பயுமே சிவாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தனால சரி ரொம்ப கலகலன்னு அவரையும் கிண்டல் பண்ணிடுவார், பேசிகிட்டு இருக்க நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவார். இப்போ கூட கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை கரெக்டாக? ஸோ எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் டீம் சேர்ந்தாலே வந்து அந்த படம் சோல்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் அந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன். பீஸா 4க்கு வந்து ஆக்சுவலாக என்னைய நடிக்க வைக்கணும்னு சொல்லி முதலையே பேசினார். அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும்ல ப்ரோ? சூப்பர். ஸோ இந்த டீமுக்கு எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் டிசம்பர் 13th வருது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இதில் ஒரு பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி அப்படின்ற 2 விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன். சூதுகவும் நாடும் நாட்டு மக்களும், நம்மெல்லாம் பாசிட்டிவாக இருந்தோன்னா நாடும் நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்க, நம்ம பேசுவோம். நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு நாடும் நாட்டு மக்களும் நம்பியாரோட சேயிங்ஸ் கடைசியில் அதே தான். ஸோ நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் நமக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனால் சில பேர் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற காரணத்துக்காக வர்றாங்க. ஒரு ஒரு படத்துலையும் சரி, ஒரு ஒரு விஷயத்துலையும் சரி, கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அந்த படம் சக்ஸஸ் ஆகி பேர் வாங்கி பாசிட்டிவிட்டி வர்றவங்களை அந்த பாசிட்டிவிட்டியை நெகட்டிவாக மாற்றி அவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர், நான் நிறைய பேர் சொல்ல, சில பேர். அந்த சில பேருக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து நாட்டு மக்களும் நல்லா இருக்கட்டும்னு மட்டும் நினைங்க. நன்றி. நான் ஃபஸ்ட்டு சிவா சார்கிட்ட ஆரம்பிக்கணும். மரகத கதையும் நான் அவருக்கு நரேட் பண்ணியிருக்கேன். எங்கள் டீமில் எல்லாருமே அவர்கிட்ட கதை நரேட் பண்ணிட்டு தான் படம் பண்ணியிருக்கோம். அது தெரியல, அவர்கிட்ட ஒரு ராசின்னு நினைக்கிறேன். இந்த தடவை பண்ணிட்டோம். எங்கள் டீம் இந்த தடவை மாட்டிட்டாரு. நான் படம் பார்த்துட்டேன். ஃபுல் ஃபன். சிவா சாரோட ஒன்லைனர் அல்டிமேட்டாக இருக்கும். நலன் சாரோட வேர்ல்டில் அர்ஜுனோட ஒன்லைனர்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோடய மரகத நாணயம் உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு சூதுகவும் தான். இப்போ திருப்பூரில் டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் போடுவாங்க, அப்புறம் அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சுருவாங்க. அந்த பேட்டர்னில் பல டிசைன் வரும். அந்த மாதிரி சூதுகோமோட பேட்டர்னை எடுத்து பண்ணதான் மரகத நாணயம். அப்படியே அதே பேட்டர்னில் டிசைன் பண்ண வேற ஒரு டிஷர்ட் தான் மரகத நாணயம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நலன் சார், சூதுகோம், சிவி குமார் சார். சிவி குமார் சார் வந்து நான் வெளியில் பசங்கன்னா வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வருவாங்க, பொண்ணுங்கன்னா வெளியே கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி என்னை கட்டி கொடுத்த பொண்ணு அப்படி தான். ஏன்னா அவரோட பேர் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சிவி குமார் சார் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் நண்பர்கள் அங்கே பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தான் டெல்லி பாப் சார் எனக்கு நம்பிக்கையாக அந்த படம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சிவி சார். அண்டு என்னோட இனிய நண்பர் அர்ஜுன் டைரக்டர். அவர் பல திறமைகளை தாண்டி அவர் மிக மிக நல்ல மனிதர். அது அவர் கூட பழகின எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், ஒரு 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 பாயிண்ட் கூட கெடுதல் நினைக்காத ஒரு மனுஷன். அவர் இன்னும் பல உயரங்கள் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவரோட டேலண்ட் வந்து சூதுகம் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, பல கதைகள் இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் ஒரு பல உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சிவி சார் ரொம்ப நன்றி என்னை அடித்ததற்கு. நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை சார். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 15 படம் உங்கள் கம்பெனியில் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் ட்ரெய்லர். லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்தது. எனக்கு சூதுகம் ரொம்ப முக்கியமான படம் சார். அந்த படத்தோட எடிட்டிங் முறை வந்து ரிதம் எடிட்டிங் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் படத்துக்கு ட்ரை பண்ணது சந்தோஷோட மியூசிக் சப்போர்ட்டில். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு. இன்னை வரைக்கும் அது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ். ரஞ்சித் சார் என்னை இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எப்படி உங்களை மறக்க முடியாது சார்.
வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சிகுமார் சார் படம் எடுப்பார், ஆடியோ லான்ச் பண்ணுவார், ட்ரீட் வைப்பாருங்கிறது ஒரு 2013 அந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. திரும்ப எனக்கு 10 ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். சார்கிட்ட கேளுங்க. அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் வந்து அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை வந்து நம்புவார். ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை. வேறு எங்கேயுமே போகாது, வேறு யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார். டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார். நான் பண்ண என்னுடைய முதல் படம் வந்து அவருடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாச்சு. ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் சார் வந்து ரொம்ப தீர்க்கமாக நம்பி இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு ரவி நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார். நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை வந்து அவர் என்னை சுத்த விடா, நான் சுற்றலை அந்த கதையை எடுத்துக்கிட்டு எங்கேயுமே. நேராக வந்து நான் சூதுகோமில் ஒர்க் பண்ணேன், நலன் சாரோட அசோசியேட்டாக. நிச்சயமாக அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டைரெக்டாக என்னை வந்து எங்கூட பேசி சார் வந்து நான் சொன்ன சின்ன ஒன்லைன்லேருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை நான் கொஞ்சம் சோறு உடஞ்சா கூட என்னாச்சு குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சார். நிச்சயமாக அதை வேறு யார்த்த தயாரிப்பாளர் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. அவர் வந்து வச்ச நம்பிக்கை, அந்த வெற்றி எல்லாமே எனக்கு வந்து அவர் வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டங்கிற ஒரு சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு. அது போலவே ஒரு அடுத்தடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு அதே தான் செய்கிறாரு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அதை கொடுக்குறாரு, புதுசாக வர டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு கொடுக்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது. அந்த படம் உருவாக்கம் அது சார்ந்த எல்லா விஷயங்களும் எப்போ நினைவு கூர்ந்தாலும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும். அது போக அர்ஜுன் வந்து முண்டாசப்பட்டியில் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 2010 நாளைக்கு அந்த டைம்லேருந்தே அவர் நல்லா தெரியும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார், சோர்வடையாமல் எல்லாருடைய கதைகள்லையும் போய் பங்கெடுத்துக்குவார். என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயும் வருவார். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா. ரொம்ப ஒரு மாதிரி அந்த அவருடைய அந்த ஸ்பான்டனியஸாக அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். அவர் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, யங் மங்சன்னு. அந்த படம் வந்து இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள் ஆகிருக்கு. இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை வந்து செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் வந்து நின்றுருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன், படம் தாமதமான குயிக்காக போங்க, அர்ஜுன் பாரு எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். அது வகையில் அர்ஜுன் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நண்பர். அதுவாக இந்த படக்குழுவினர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கம் சினிமாஸ் அவரும் சாரும் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க. அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்துச்சு. இன்னும் கூட ஞாபகம் இருக்குது, உதயம் தியேட்டரில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ சூதுகம்ன்ற படம் வந்து நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலன்னா எங்கள் அர்ஜுனுக்கு வந்து சூதுகம் 2 வந்து கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா சார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அன்றைக்கிலேருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு. மார்க்காண்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில். ஸோ மார்க்காண்டியோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கும் அதை போய் சேரும். ஸோ மார்க்காண்டி தாண்டி இப்போது குட் பேட் அப்லேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் ரைட்டிங் டீமில் இருக்கார். ஸோ இன்றைக்கி அர்ஜுனுக்காக தான் நான் வந்தேன். பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக என் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது, ஏன்னா அதை செலக்ட் பண்ணல அப்போது. ஸோ ஐ விஷ் சூதுகம் 2 அ கிரேட் பிக் சக்ஸஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விஸ்வம் கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக நம்ம தலை நடிச்சிருக்காரு சிவா. சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும். அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை, அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக
வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் மீட் பண்ண இதெல்லாம் செம்ம கதை. ஓகே, அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டார். ஓடினவர் வந்து ஒரு ஏதோ ஒரு படம் நான் வந்து போய் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம், ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்றார். ஆனால் நல்லா இருக்குது, படம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார்னா, ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார். பாதி படம் முடிச்சிருந்தது. இவர் கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டார் அவர். ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், இப்போ படம் பண்ணுறான், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும். ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சுட்டோம். அது படித்த உடனே கூப்பிட்டாரு, ஒரு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தாரு. அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து இது ஃபுட்பால் இருக்குது, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படி தான் எங்கள் லைஃப் வந்து ஆரம்பிச்சது. அந்த ராகேஷ் இருக்கார், அந்த சுந்தர், 2 பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க. அண்டு சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவருக்கு லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறிச்சு. ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பித்தார், உடனே வந்து ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுதுகவும், அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன், சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே, ஒரு டவுசர் போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோவில் இங்கே இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு என்னென்னா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லிடுறேன். நான் போயிட்டு கேட்டேன், ஓகே வரலாம், ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாமே அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எனக்கு எதுவும் பிடிக்கல, இருந்தாலும் வந்து பரவாயில்ல நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் வந்து சந்தோஷோடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்களை எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவகுமார் அண்ட் சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அந்த மாதிரி சூதுகவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். அண்டு இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய விருப்பம். மகிழ்ச்சி, நன்றி. ரஞ்சித் சொன்ன மாதிரி எனக்குமே சிவகுமார் சார், நான் வந்து அவர் மெயில் அனுப்பிச்சு பிடிச்சாரு, நான் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணி அவர் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நானும் நாளை இயக்கணும்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம் ஒரு ப்ரொடியூசரை தேடணும் அப்படின்ற போகும்போது எனக்கு ஒரு இடத்துல நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நான் 2-3 நிறைய ப்ரொடியூசர் மீட் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா எழுதிட்டு இருந்தேன் ஃபஸ்ட் ஸ்கிரிப்டாக. அதனால் அப்போ தான் சூதுகோம் எழுத ஆரம்பிச்சிருந்தாரு. ஸோ 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு இருப்போம். அப்புறம் ப்ரொடியூசர்லாம் தேட ஆரம்பித்த டைமில் நரேஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது வந்து போய் நம்ம கதை சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி 2-3 பெரிய ப்ரொடியூசர்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அது என்னோடய கான்ஃபிடன்ஸே குறைச்சிருச்சு. ஏன்னா வந்து நம்ம எழுதும் போது ஒரு மைண்ட் செட்டில் எழுதுவோம், பட் ஆனால் அதை நரேட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனித்திறமையாக அது கிடையாது, அது நரேஷன் பண்ண வராது. ஸோ 2-3 இடங்கள் அது மிஸ் ஆகும்போது எனக்கு வந்து சரி ஓகே, ஆனால் நீங்கள் நரேஷன் பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சரி ஓகே, நம்மளுக்குலாம் ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாங்க, நம்மளே ஒரு 5D வச்சு ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச் அந்த போஸ்டர்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்காரு, மதுரைக்காரர், சரி ஏதாவது விட்ட போடுவோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பேன். அப்போ அவர் வந்து சொன்னார், வாங்க ஸ்கிரிப்ட் இருக்குன்னா வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ டி நகரில் அவரோட ட்ராவல்ஸ் ஆஃபீஸ் தான் போனேன். ஸோ போனோன்னு நான் சொன்னது வந்து சார் எனக்கு நரேஷன் பண்ண வராது, இல்லை பரவாயில்ல ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னாரு. ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு படிச்சுட்டு என்ன எப்போ சார் ஒரு 2-3 டேஸ் அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லை, போங்க டீ குடிச்சிட்டு வாங்க, நான் படிச்சுவேன் அப்படின்னாரு. நான் கீழே போய் டீ குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு வந்தேன். 1 ஹவரில் அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு சூப்பராக இருக்கா நம்ம பண்ணுவோங்க அப்படின்னாரு. எனக்கு ஆக்சுவலி நம்ப முடியல, என்ன சொல்கிறாங்களா, இல்லை இவர் தான் ப்ரொடியூசரா இல்லை, ஏன்னா இல்லை அதுவுமே ரொம்ப, ஏன்னா ஜிகர்தண்டா தான் ஃபஸ்ட் ஸ்கிரிப்ட்.
அந்த ஸ்கிரிப்டே அதே மாதிரி படிச்சுட்டு ஓப்பனாக சொன்னார் அவர், இது உங்கள் ஃபஸ்ட்டு படம்னா இது நடக்கவே நடக்காது, இது வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுவீங்க அப்படின்னாரு. இப்போ நம்ம ஒரு வேல்யூ ஒன்று வச்சுருப்போம்ல, 2 crores சார், அதனால வாய்ப்பே கிடையாது, இது ஒரு 4 crores ஆச்சு ஆகும் அப்படின்னு பீட்ஸா பண்ணும்போது இல்லை ஒரு 1 crore பண்ணலான்னா ஓகே அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக அவுட் பண்ணாங்க. பட் தேங்க்யூ சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you here. ஏன்னா வந்து இத்தனை பேர், இத்தனை படங்கள், இத்தனை இது மாதிரி ரவிக்குமார் சொன்ன மாதிரி ஒரு சீசன் இருந்துச்சு, அதில் வந்து சிகுமார் சார்லேருந்து ஒரு ஆடியோ லான்ச்சு, அந்த படம் ரிலீஸு, அப்புறம் ஒரு பார்ட்டி, ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் ஐ திங்க் இட் ஸ்டார்டட் அகெயின். ஸோ ஹாப்பி ஃபார் சிவி குமார் சார் அண்ட் சூதுகவும். ஐ திங்க் சூதுகவும் வந்து அந்த டார்க் ஹியூமர் அப்படின்ற ஜானரில் ஐ திங்க் ஃபாதர் ஆஃப் டார்க் ஹியூமர், நலன் ஃபாதர் ஆஃப் ஹியூமர் இட் செல்ஃப். அந்த ரைட்டிங் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து நாங்கள் 4 இயக்குனர் பண்ணும்போதே வந்து நலனோட படங்கள் எல்லாமே செம்மையாக இருக்கும் அந்த ரைட்டிங் எல்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூதுகவும் வந்து எப்படின்னா தட் வில் லைக் ஒன்லி வெரி ஃபியூ கிளாசிக்ஸ். அதாவது வந்து நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் எப்போ நம்ம அந்த படத்தை பார்த்தாலும் திரும்ப உட்காந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி இப்போ சூதுகம் ரீசெண்டாக கூட ஒரு நாள் சும்மா அந்த படம் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சுன்னு உட்காந்து ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ சச் அ கிளாசிக் ஃபிலிம் சூதுகம். ஸோ அதோட பார்ட் 2 ஆல் த பெஸ்ட் டு த நியூ டீம் அண்ட் மிர்ச்சி சிவா சார், ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஆக்டிங். அவர்கிட்ட ஒரு சட்டில் ஹியூமர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் யூ டேக் இட் தேர். அண்ட் தென் கருணா வந்து சூதுகமுக்கும் சூதுகம் 2க்குமான மெயின் கோர் கனெக்ட் ஐ திங்க் கருணா மூலமாக தான் வருது. அண்ட் த நியூ டீம், டைரக்டர் அர்ஜுன், மியூசிக் டைரக்டர் எட்வின், சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக், அண்ட் டு த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆல் த வெரி பெஸ்ட். டெஃபினட்டாக யூ ஹாவ் அ பிக் நேம் பிஹைண்ட் சூதுகம்ன்றது. ஸோ சூதுகம் பார்ட் 2 வில் டெஃபினெட்லி வின் பிக் அப்படின்றது என்னோட விஷஸ். சூதுகம் வந்து பண்ணும்போதே ஒரு ரொம்ப கிரேசியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு 47 நாளில் பண்ணோம். எனக்கு அது அந்த விஷுவல் ஷூட்டிங் நடந்த சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர வைல்டான ஒரு ரைடு, அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு. அதெல்லாம் தாண்டியும் அந்த படம் அது ஒரு மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அதில் நிறைய விஷயங்கள் அமைச்சு அந்த ஸ்கிரிப்டு அது சீரியஸ் ஆகிட்டு. இன்னொரு பெரிய ப்ளஸ்ஸு இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்டு படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்த்தோம் நாங்கள் எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட இருக்க இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சுருக்கான், இவன் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான மக்களாக இன்றைக்கி உருவாகியிருக்காங்கன்னா அதில் அவரோட ஜட்ஜ்மெண்ட்டும் உள்ளே இருக்குது. ஸோ அப்படி தான் சூதுகம் உருவாச்சு. ரெண்டாவது, ஆனால் இப்போ நான் எந்த லெவலில் நான் அதை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டு இப்போ நானே வந்து டிவிலாம் சூதுகம் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு, ரொம்ப நல்ல பசங்க அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டுற மனநிலைக்கு வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப அவே இல்லை. அதனால் சூதுகம் மேன்ட்ட கொடுத்துருந்தா நான் வச்சு வித்தியாசமாக பண்ணி வச்சு மாட்டியிருப்பேன். ஸோ அதனால் நான் வேற ஒரு ஆள் சூதுகம் பண்ணுறது சால சிறந்தது. பட் அதே மாதிரி இதை வந்து இந்த சூதுகம் ஒரு பேரை கேபிட்டலைஸ் பண்ணவர் மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு சிவி சார் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு இந்த டீமு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, கண்டிப்பாக திட்டுவானுங்க, இந்த திட்டு வாங்காமல் தப்பிச்சிட்டாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும். ஸோ இது உங்களோட பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக முடிஞ்சால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம். ஃபஸ்ட் டைமாக இவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்ததேன்னு நினைக்கிறேன், இல்லை அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். செம, ரொம்ப எனக்கு ஃபில்ட் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அட்டகத்துக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெலாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தது தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். நாங்கள் ஒரு டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்கும் எப்போவுமே. செமையாக ஏமாற்றுவாங்க, இங்கே படிச்சு அங்கே படிச்சுன்னு சொல்லி. ஒரு எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த OMCA கிரவுண்டில். அப்போ வந்து நாங்கள் தோற்ற மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோடு அதிகம். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட இது வந்து தோற்ற மார்ஜின் அதோட அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூப்பிட்டு வந்தார். இப்போ IPL வந்து ஞாபகம் இருக்கா சிவா? ஸோ ஒரு CSK உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னு
39 ரன் கொடுத்தாரு ஒரு ஓவரில். அவர் தான் கேப்டன். அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு. சாண்டி கரெக்டாக இருக்குண்ணா, அவர் அங்கேயே பிச் பண்ண, அவர் கிரீஸ்லேயே பிச் பண்ணார். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக, அடிக்கடி நம்ம ஒரு பைப்போலராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ, இல்லை நம்ம அப்படி பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்மளும் வந்து ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணோம், அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைமு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாலாம் லைட்டாக ஒரு மாதிரி இதாகிட்டாங்க, என்னடா அவன் என்ன அப்படியே போயிடுவானா அப்படிலாம் சொன்னான். இல்லைம்மா அவன் நல்ல மனசுக்கு, அவனை நல்லது நடக்கும், இதெல்லாம் காமெடி பண்ணுவார் வீட்டில் வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி சிவா, நீங்கள் பயங்கரமாக அந்த டைமில் எங்கள் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லோரையும் கலாய்ச்சிட்டு நம்ம தான் பெஸ்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை, இது என்ன வேஸ்ட்டு அந்த மூடு. அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க். தமிழ் படம் தான் என்னுடைய ஃபஸ்ட் படமாக இருக்க வேண்டியது. அண்டு இது நல்லா இல்லை, இந்த மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்ன நீங்களே போயிடுங்க நாங்கள் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் வந்து எஸ் நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் ஆக்சுவலாக இது பெருசாக வெளியே பேசினதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து டார்லிங் நான் ஏதோ சொன்னார், எனக்கு ஒன்றுமே டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அவன் கன்ஃபார்மாக இவன்லாம் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுருக்கேன், நம்ம பண்ணியிருக்க வேண்டிய படம்னு. அதுவே ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகத்தி. கன்ஃபார்மாக அதில் டாப்பில் இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாதத்தில் வரேன் டார்லிங் அப்படின்ட்டு போனார். கரெக்டாக 3 மாதத்தில் வந்தார். அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு உன் மியூசிக் பிடிக்கல ஆரம்பித்தார். பட் அது ஒரு மூவியாக மாறி அதுக்கப்புறம் நான் ஒரு டிஜே, நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் அந்த மாதிரி இருந்தேன். அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லாக அக்குஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். நான் கரண்ட் பில் கட்ட முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னால் என்னென்னு போய் பாருமாமே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு அங்கேருந்து லிட்ரலி என்னை வந்து ஒரு தே மேட் மீன்னு சொல்லலாம். என்னுடைய ஆர்ட் வந்து தே ஹேட் அ பிக் ரோல். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ க்ரீன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற எனக்கு நான் நேற்று ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். ரஞ்சித் அம்மா மெசேஜில் நம்ம என்ன தான் பேசிக்கிறோம், கேவலமாக இருந்துச்சு, ஃபுல்லாக மொக்கையாக எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் அப்படின்னு செம மொக்கையாக பேசி வச்சுருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஞ்சரில். அதில் வந்து ஸ்டூடியோ க்ரீன் அப்படி வந்திருக்காங்க. ஸ்டூடியோ க்ரீன் இஸ் a great company, they have done lot. நான் அப்படி தான் நான் அவருக்கு அடிச்சிருக்கேன். அப்படியா வா அப்படின்னு நான் அந்த அன்றைக்கி ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப்பாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன், என் பொண்ணு என் கண்ணு அந்த மூடுக்கு போயிட்டார் சார். காலி, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம் 18 lakhs கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் ரஞ்சித்லாம் நாங்கள் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்த டைம். அப்போ ஞானவேல் சார் வந்து லிட்ரலி இது ஸ்டார்டட் அ மூமெண்ட். இந்த கணட்டில் அவர் நிறைய பேச விரும்புகிறாரு, பட் ஓகே ஒரு ஜாலியாக அது அப்படி தான் நடந்தது. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 படம் எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக வந்து இந்த 3 டைரக்டர்ஸோட என்னுடைய ஃபஸ்ட்டு 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையாக அதை ஒட்டி பயம். அதனால தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். இந்த ஆடியோ லான்ச்சில் நான் பேசினதெல்லாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி, அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல் விட்டுல அடிப்பாங்க. அந்த பால்கனியில் வந்து செங்கல் அடித்து எந்திரிங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேறு டோட்டலி வேறு கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா சிவி குமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருப்பார். அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆகிடுச்சு. நான் திமிராயிட்டேன் அதில். அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தேன் நான். அப்புறம் என்ன நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறதை நிறுத்து, அந்த மூடு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ அப்போ கரெக்டாக பண்ணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்ட் சூதுகவும் வந்து அதான் கார்த்திக் சார் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். சில படம் அது ஒரு வைப் கிரியேட் ஆகும். எனக்கு சூதுகவும் அண்ட் கடைசி விவசாயி அப்படி தான். எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்போம், அப்படியே பேனோ உள்ளே போய் சக்ட் இன் டு த ஃபிலிம். அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன்,
இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 months ஆடியோ லான்ச். நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க, ஏதோ பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணிடுங்க. நல்லா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித், இனிமேல் நான் எடிட் சொல்லிட்டு நான் தான் பண்ணுவேன் உங்களுக்கு மியூசிக்கு. நான் வேறு யாரையுமே வரமாட்டேன், இது வந்து ஒரு கட்டளை. ஸோ ஐ எம் வெரி வெரி கிளாட் டு பி ஒர்க்கிங் வித் தீஸ் லெஜெண்ட்ஸ். அண்ட் இந்த சூதுகவும் 2 டீம் லைவாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆடியோ லான்ச்னால் ஆக்டிங் தான். அந்த சாங்கை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம். அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை லைவாக பர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு சில வேணாம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எட்வின், கங்க்ராட்ஸ் மேன், சி a lot of potential. பயங்கரமாக பண்ணுங்கள். அண்டு இன்னும் 2 படம் பண்ணுங்கள் அவரோடலாம் ப்ளீஸ். அது இதே மாதிரி இன்னும் 2-3 டேரக்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகவும் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைபாக இருக்கு. நான் ரொம்ப பயஸ்டு தான் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். எடிட் பண்ணிக்கோங்க, இது நல்லா இல்லை. தேங்க்யூ. பிளாஸ்ட்ண்ணே. தேங்க்யூ. சிவி குமார் சார் சில வார்த்தைகள் அவங்க நிற்கும் போது பேசிட்டீங்க. சரிங்க, இதோட பேசிட்டீங்க. ஒரே வீடியோவாக 40 minutes சார். அனைவருக்கும் வணக்கம். ரஞ்சித் சொன்ன மாதிரி தான், அது வந்து முதல்ல வந்து ஒரு படம் எடுக்க வந்தோம். அப்போ வந்து இவர் வந்து பேசி கதையெல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டு, அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் சொன்னால், அந்த மாதிரி ஒரு படம் ஒரு பாதியில் நிற்கிது, அந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா உனக்கு 50% ஒரு படம் கிடச்சிடும்ல உனக்கு அப்படின்னா. சரி, இது நல்ல ஐடியா இருக்குன்னு அந்த படம் பேரே அப்பாவி. வாழ்க்கைக்கு முதல்ல அந்த ஏவிஎம் ஸ்டுடியோஸ்குள்ளே போய் அதை போய் பார்த்தோம். அந்த ஸ்டுடியோவில் பார்த்தோன்னா அப்போ தான் தெரிஞ்சு, ஐயோ படம் விட்டு அப்பாவி இல்லை, படம் எடுத்து எல்லாருமே அப்பா. இது இந்த இண்டஸ்ட்ரியை வேணாண்டா, பயங்கர கொடூரமான இண்டஸ்ட்ரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த படம் சம்மந்தப்பட்டவங்க பேசுனது அவ்வளோ பேசுனாங்க. முதல் நாள் வந்து அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க வந்து கண்ணீர்லாம் விட்டு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னும் போது, இவ்வளோ டேலண்ட் பீப்புள் இவ்வளோ கண்ணீர்லாம் விடுறாங்களே, நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும்னு போய் அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு பேசுகிறதுக்கும் ரியலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை பிரித்து பார்க்கறதுக்குள்ள நமக்கு திறமை இல்லை, நமக்கு இந்த இண்டஸ்ட்ரி வேணான்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் ரஞ்சித் வந்து அவரோட மேரேஜுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார். எனக்கு அது பயங்கர இம்ப்ரெஷன் இருந்துச்சு. ஏன்னா அது ஹேண்ட்மேட் பேப்பரில் ஒரு மாதிரி ஒரு கவிதை மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோடை காலத்தை பற்றி ஒரு பெரிய கவிதை எழுதி வச்சுருந்தேன். இல்லை அது கவிதை, ஒரு இன்விடேஷன், ஒரு மேரேஜ் இன்விடேஷனு செம்மையாக எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் விளைவு தான் ஒரு நாள் நல்லா சரக்கு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மெயில் அனுப்பிச்சாரு. ஓ ஓகே, நாளை காலையில் வாங்க. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 1 மணி இருக்கும், நாளை காலையில் வந்துருங்க அப்படின்னு. வந்தவொடனே டக்குன்னு செக்கை எடுத்து கொடுத்தேன். அப்படின்னு சார் உண்மையிலே படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அப்படி ஆரம்பிச்சு போனது தான். அதே மாதிரி தான் கார்த்திக்கும் வந்து பீஸா ஸ்கிரிப்ட் சொல்லும் போது அதே மாதிரி தான் வந்துச்சு. அவர் கொடுத்தாரு, படித்து முடிச்சுட்டு உடனே அன்றைக்கி இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ண. அப்போ அட்டகத்தி டப்பிங் போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி போயிட்டு இருந்துச்சு. இப்போ முடிஞ்சு நேராக போனோன்ட்டு ரஞ்சித் சொன்னேன், இந்த மாதிரி அடுத்த படம் பண்ண போகிற ரஞ்சித் பீஸான்னு சொல்லியிருந்தா, இல்லைங்க இந்த படம் ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள அடுத்த படம்ன்றீங்க அப்படின்னு. எல்லோரும் இது நல்ல கதையாக இருந்துச்சு, நான் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் நலன் வந்து என்கிட்ட கதை சொல்கிறதுக்கெலாம் வரவே இல்லை. இவர் வந்து பீஸாவில் நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அந்த பிட் ஸ்டாப்னு சொல்லி ஒரு பீஸா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அதுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அப்போ வந்து வெளில 2 பேரும் தம்மடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கார்த்திக் கூப்பிட்டு, சார் இவர் தான் நலன் அப்படின்னாரு. அவர் வந்து ஹலோ அப்படின்னு. அப்புறம் சொன்னால் கார்த்திக் இவர்கிட்ட ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னா. கேட்கலாம், சொல்கிறேன், பார்ப்போம். அவர் இப்போ வரைக்கும் அப்படி தான் இதாக சொன்னோன்னா ஓகே பார்க்கலாம் அப்படின்னு. அது வந்து அவர் அது அதுக்கப்புறம் நாம் சந்தோஷம் மீட் பண்ண போகும்போது அவர் வேற ஒரு பயங்கரமான ப்ராஜெக்டில் கமிட் ஆகி ஒர்க் போயிட்டு இருந்துச்சு அவருக்கு. ஓகேங்களா. ஆனால் ஒரு மியூசிக் கேட்டவுடனே நம்ம படம் பண்ணால் அவர் கூட தான் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஃபிக்ஸட். ஏன்னா ரஞ்சித் வந்து அவர் படத்துக்கு யுவன் சார் தான் மியூசிக் பண்ணணுன்னு, ஏன்டா மற்ற எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், நம்ம ஆனால் மியூசிக் மட்டும் யுவன் சார் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் மீட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் ஆகணும். ஆனால் பயங்கரமான ஒரு மியூசிக் கொடுத்தாங்க அந்த இதில் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த சூதுகவும் 2வும் நான் வந்து இவர்கிட்ட நான் கதை எழுதி தரேன்னாரு. எனக்கு 2014 நாங்கள் வந்து சூதுகவும் 2 பண்ணலாம் தான் ஆரம்பித்தோம், காதலும் கடந்து போக முன்னாடி. அப்புறம் அது வேணாம் சார், நம்ம காதலும் கடந்து போக பண்ணலான்னு சொன்னாங்க.
அப்புறம் அவர்கிட்ட அந்த லைனை கொடுங்க நாங்களே எழுதி பண்ணுறோம் சொல்லி வாங்கி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அர்ஜுன் ஒரு நல்ல ரைட்டர், எனக்கு வந்து தெரிஞ்சு பயங்கரமான ஒரு ரைட்டர். நான் ரீசெண்ட் டயத்தில் பார்த்ததில்ல இவ்வளோ ஒரு பயங்கர ஒரு நாலேஜபிள்ன்றத விட டேலண்டட் ரைட்டர்ஸ் நான் இவ்வளோ சீக்கிரம் சந்திக்கிறேன். ஏன்னா ஒரு கதையை பற்றி பேசினா ஒரு நாள் ஈவினிங்குள்ளே அந்த கதையோட ஒன்லைனை ஃபுல்லாக சொல்கிறாப்புல, ஒரு பயங்கரமாக அதை சொல்கிறாப்புல. அதே மாதிரி எடுத்த காமெடியை வந்து இன்றைக்கி நிறைய பேர் காமெடி ஒர்க் அவுட் பண்ண வர மாட்டேங்குது இங்கே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில். ஆனால் இந்த காமெடியை வந்து ரொம்ப செம்மையாக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் கார்த்திக் தில்லை அவர் வந்து எனக்கு கேங்ஸா மெட்ராஸ்லேருந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஹி டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் இந்த. அதே மாதிரி இக்னேஷ் அஸ்வின், அப்புறம் எட்வின் வந்து எட்வின் எனக்கு எப்படி தெரியும்னா நலன் மூலமாக தான் தெரியும். ஏன்னா நலன் வந்து ஆடல் பாடல்னு சொல்லிட்டு ஒரு இதில் பண்ணியிருந்தார், ஒரு ஆந்தாலஜி ஒன்று பண்ணியிருந்தார் ஆடல் பாடல், அதுக்கு மியூசிக் போட்டிருந்தார் எட்வின். அந்த ப்ரீமியருக்கு போகும்போது தான் நான் மீட் பண்ணோம். நல்ல திறமையான பையன், நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி 2 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் எட்வின் மியூசிக் சாங்ஸ் பண்ணியிருக்காரு, ஹரி எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆர்ஆர் பண்ணியிருக்காரு, ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே லண்டனில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் தான் ஒருத்தர் வந்துட்டார், ஒருத்தர் இன்னும் இமிக்ரேஷன் வந்து வெளியே வரல, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அடுத்த படம்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல. நீங்கள் 2 படம் சேர்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த படம் இந்த லெவலில் வந்து இன்றைக்கி இந்த படம் வந்து இன்றைக்கி சூதுகம் 2 வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து இப்போ இந்த காம்போவில் அவர் மட்டும் எப்படி மிஸ் ஆனால் நல்லா இருக்காதுல்ல. ஜென்ரலாக இசை தான் நமக்கு மகிழ்ச்சியோ வைபோ சந்தோஷமோ தரும். ஆனால் இவரே நமக்கு அப்படி தரக்கூடியவர் தான். சார் ப்ளீஸ் சார் டேன் 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 சந்தோஷ் நாராயணன் அவர்கள். சிவகுமாரும் வந்துரு. ஓகே பார்த்தல போன கேங் வித் கேங்ஸ்டர். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி சார். தங்கராஜ் சார் ப்ளீஸ். தங்கராஜ் சார் அண்ட் சூதுகம் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக நம்ம தலை நடிச்சிருக்காரு சிவா. சென்னை 28ல் ரொம்ப ஃப்ரெண்டாக ரொம்ப அன்பாக ஆரம்பித்த ஒரு நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அண்ட் அவர் வெற்றி பெறணும். அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை. அது வெளிப்படணும் அப்படின்றதுக்கான ஒத்தனத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் வந்து சிவகுமார் அவர் மீட் பண்ண இதெல்லாம் செம்ம கதை. ஓகே, அவர் படம் பண்ண மாட்டேன்னு ஓட்டார். ஓடினவர் வந்து ஒரு ஏதோ ஒரு படம் நான் வந்து போய் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம், ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் மட்டும் தரமாட்டேன்றார். ஆனால் நல்லா இருக்குது, படம் பண்ணலான்னு சொல்லிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார். பாதி படம் முடிச்சிருந்தது. இவர் கூப்பிட்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டியிருக்காங்க. அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓட்டிட்டார் அவர். ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேன்னாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், இப்போ படம் பண்ணுறான், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நானும் மோசஸ் என்ன பண்ணேன், எங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் ஒரு லெட்டர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் என்னோட முதல் படம் காஸ்டியூம் டிசைனாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி தங்கராஜ் சார் அண்ட் சிவி சாருக்கு என்னோட தேங்க்ஸ் பிகாஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு த இண்டஸ்ட்ரி அண்ட் பீன் அ பிக் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் கமிங் டு மிர்ச்சி சார், ஸோ ஆக்சுவலி ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வில் டிசைன் அவுட்ஃபிட் ஃபார் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, இல்லைம்மா நம்மளுக்கு எப்பயும் ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் தான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவரோட ஸ்டைல், இப்பயும் அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை இந்த மூவியில் நம்ம கலர்ஃபுல்லாக ரெட்ரோவாக விண்டேஜாக காமிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் லைக் இட் சார். அண்ட் கமிங் டு ஹரிஷா ஜஸ்டின், she is already very fashionable, so it's very easy to work with her and very comfortable was also to work with her. Thank you. And talking about the movie, நான் சில சீன்ஸ் பார்த்த வரைக்கும் the one word that strike me na, it is a very stress buster. இந்த எராக்கு ஒரு stress busterயான மூவியாக இருக்கும் and it will be liked by everyone. So please do watch it in the theaters. Thank you so much. Thank you everyone. Thank you Shweta. எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இது ரொம்ப சிறப்பான மேடையாக எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அட்டகத்தி என்னோடய முதல் படம்.
ரஞ்சித் அண்ணா பண்ணாங்க. அதில் வந்து உதவி கலை இயக்குனர் அப்படின்ற ஐடி கார்டை கொடுத்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்பெனியில் ப்ரொடியூசராக வந்து சிவி சார் பண்ணாங்க. அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் உதவி கலை இயக்குனராக ஒர்க் பண்ண ரஞ்சித் அண்ணா இருந்தாங்க. இன்றைக்கி அதே கம்பெனியில் வந்து கலை இயக்குனராக ஆக்கியிருக்காரு. பெரிய பெரிய மலைகளை உருவாக்குற ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவரோட ஸ்கூலுக்குள்ளே நானுமே வந்து இப்படி நான் உள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இன்றைக்கி வந்து கலை இயக்குனராக ஆகியிருக்கேன். அந்த வாய்ப்பளித்த சிவி சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண டைரக்டர் எல்லாமே வந்து பரபரப்பாக போயிட்டே இருக்கும். நாளைக்கு ஷூட்டுன்னுவாங்க, இந்த சைடில் ப்ரொடியூசர்கிட்ட பேசுவோம், அது இதுன்னு போயிட்டே இருக்கும். எது பற்றியும் கவலை இல்லாமல் நாளைக்கு காலையில் வந்து ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறப்போ இருக்குது இல்லை, அதை பற்றி எதுவுமே இல்லை. தான் எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக அழகாக எடுத்து முடிச்சு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி கேமராமேன் கார்த்திக் திலே அவர்கள், எல்லாருக்கும் என்னோடய டீமுக்கும், தங்கராஜ் சார் இந்த சைடில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப இந்த சைடில் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பார். சார் சிவி சார்கிட்ட ஒரு பிரச்சனை பேசிகிட்டே இருப்போம். அதில் வந்து தங்கராஜ் சார் வந்து அந்த ப்ராப்ளத்தை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அழகாக ஷூட் நடக்கும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அழகாக பண்ணி இந்த படத்தை டோட்டல் டீம் ஒர்க்காக எடுத்து முடிச்சு கொடுத்துருக்கோம். பாடல் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்கு மிகவும் நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். சூதுகம் 2 எனக்கு பிடிச்ச டைரக்டர், ஆக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுவும் இந்த கம்பெனிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய காமெடியாக பேசணும்னு நினச்சேன், எல்லாமே மறந்துடுச்சு. அதுவே காமெடி தான். இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு ராகேஷ் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வந்தது ராகேஷ் அண்ணா. முதல்ல ஃபோன் பண்ணி, கல்கி உனக்கு காசு வேணுமா இல்லை நல்ல கேரக்டர் வேணுமான்னு கேட்டாங்க. நான் நல்ல கேரக்டர் தானே வேணும் அப்படின்னேன். அப்போனா அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ராகேஷ் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அர்ஜுன் சார். இந்த படத்தில் வந்து நிறைய சொல்லலாம் வந்து எங்கள் டைரக்டரை பற்றி. எல்லா வேலையுமே மேனேஜர் வேலையிலேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வரல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு டைரக்டர் எங்கள் டைரக்டர். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாண்ண, நன்றிண்ணா. உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். கவி என் கூட நடிச்சிருக்காரு, நல்லா வந்திருக்கு படம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் சிவி சார். சார் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த கம்பெனியில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றிண்ணே. அண்ட் அருள்தாசன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு மேடையே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து சிவிகுமார் சாரோட அறிமுகங்கள். அன்றைக்கி மேடையில் சொன்ன மாதிரி 90 காலகட்டங்களில் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த 2000 டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவிகுமார் சார் ஆஃபீஸ் தான் அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்கள் புறாமே ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே உண்மையிலே பெரிய லெவல் ஜெயிச்சிட்டாங்க. புதிய புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பண்ண பயந்த அந்த பண்ண தயங்கின இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சூப்பராக சொன்ன மாதிரி சொன்னாலும் புரியாது, படித்தா கூட சில புரியாது. ஆனால் அதை கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய புதிய இளைஞர்களுக்கு வந்து, அதுவும் எப்படின்னா வழக்கமாக ஒரு இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், அசோசியேட் ஆகிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேறு பக்கம் திசை மாற்றி விட்டார் சிவிகுமார் சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தோம். அட்டகத்தி ரவி சார்லேருந்து நலன் வரைக்கும். இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமாரசாமிக்கு.
ஏன்னா வந்து நான் அறிமுகமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் அவர் நான் மகாநல்ல. பட் வந்து ஒரு என்னை வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒரு ஹியூமராக கொண்டு ரீச் பண்ண படம் வந்து சூதுகவும். ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக இருந்து வந்தாலும் அதனால் எனக்கு பெரிய ஆக்டிங் கற்றுக்கிட்டுலாம் வரல. ஸோ நான் நடித்ததே ஒரு விபத்து தான். அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கு ஓரளவுக்கு நடிக்க வரும் அப்படின்னு காமிச்ச படம் வந்து சூதுகவும். அந்த சூதுகம் பண்ண ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை, ரொம்ப டக்குன்னு எடுத்தாப்புல. நானும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ரொம்ப லைட்டாக. அப்போ எனக்கு அதோட வீரியல்னு தெரியல எனக்கு, ஆனால் அசால்ட்டாக ஒரு சுமாராக தான் இருந்தேன். அதான் உண்மை. ஆனால் படமாக வந்து தேட்டரில் பார்த்தப்போ வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ரொம்ப தேட்டரே அளவில் பட்டு சிரிச்சாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கடா, நம்ம இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்தில். அதே மாதிரி இந்த படம் சூதுகவும் ஒரு புதிய இயக்குனரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தா கூட இதுதான் அவர் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்ணுறன்ற ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம், ஜாலியாக போயிடலாம். ஆனால் அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும், கரெக்டான டைமிங் எடுக்கணும். சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன். கண்டிப்பாக வந்து ஹியூமர் படங்கள் மட்டும் இல்லை, நிறைய விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறைய படங்கள் பண்ணி கோடியாக சம்பாதிச்சு பெரிய லெவலில் இந்த மேடையில் எப்படி வெற்றி பெற்றவங்கனாங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில் அர்ஜுன் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக வந்து நிற்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த சிவகுமார் சார், அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனாக இருந்த தங்கராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி தம்பிகள் கல்கி கவி இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குநர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு தேடி போராடி நடித்து டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ சிவா சார், வணக்கம் சார். நான் அவர் படத்தில் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். அதான் என்னுடைய ஒளிப்பதிவு லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. இல்லை அப்புறம் நடிகர் ஆகிட்டு சொல்ல போகிறேன். தப்பா இல்லை சார்? சார் ஆமாம், 16 ஒரு படம் எஸ்டி சப்பா டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் மகள் ஆக்டர் ஆகிட்டேன். அப்படியே லைஃப் ட்ராவல் ஆகி கொஞ்சம் நல்லா போய்ட்டு தான் இருக்குது. ஹீரோயின் வாகை சார் நம்ம ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கணும், சலூன்னு சேம் காம்பினேஷன். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும். அதன் மூலியமாக அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் அமையணும். தயாரிப்பாளருக்கு நிறையா பணம் கொட்டி மேலும் இதை மாதிரி ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஊடலை கொஞ்சம் இதாக இருந்தார் சிவி சார். இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து படமும் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றிண்ணே. கவி கவியா வணக்கண்ணே. வணக்கம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். என்ன சொல்கிறேன்னு தெரியல. சானா சார், நலன் சார், கார்த்தி சார், ரஞ்சித் சார்லாம் பேசிட்டு அலையடிச்சு ஓஞ்ச மாதிரி இருந்தது. என்ன பேசுறதுனே தெரில. ஃபஸ்ட்டு அவங்களெல்லாம் மீட் பண்ணதே பெரிய சந்தோஷம். என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் பைக்கில் இன்றைக்கி காலையில் வந்துட்டு இருந்தபோது எல்லாம் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க சூதுகம் 2. அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருந்தது. ரிலீஸ்க்கு நெருங்கி வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கூடையும் நானும் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நலன் சாருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அவர் பண்ணனால தான் எனக்கு பார்ட் 2ல் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அர்ஜுனனாவுக்கு ரொம்ப நன்றி.
ஏன்னா என்னோடய கெரியரில், இந்த ஆக்டிங் கெரியரில் இந்த ரோல் கொடுத்து எனக்கு ஆக்டிங் கெரியர்லேயே ஒரு ஹோப் கொடுத்த கேரக்டர் இது. ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப நன்றி, சிவி குமார் சார் அண்ட் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் வந்து எப்படின்னா, எங்கள் கேங் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்கிற மாதிரி நம்ம யாரை பெரிய ஆள் நம்ம அட்டாக் பண்ணோம் அப்போ தான் நம்ம பெரிய ஆள் ஆகணும், அந்த மாதிரி எங்கள் கேங் இது. ஸோ எங்கள் சிவா சார், ஹரிஷா, கல்கினா, நாங்கள் 4 பேர் ஒரு கேங்கு. எங்கள் கேங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படின்னா ஒரு கிவன் டேக் ஆகட்டும், ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு கூட சேர்ந்து நடிக்கும்போது. ஸோ சிவா சார் எல்லாத்துக்கும் நன்றி எங்கள் கேங்க்கு. ஸோ மொத்த டீமுக்கும் நன்றி. எட்வின் ப்ரோ சூப்பராக பண்ணார், செம வைபாக இருந்தது. ஸோ தேங்க்யூ எல்லோரும். டிசம்பர் 13 தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் அண்ட் கராத்தே கார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். சூதுகவும் 2வின் நாயகன், அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா சார். அவரை பற்றி அவருக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார், வித் யுவர் பர்மிஷன். இல்லை ஸ்டேஜில் நின்று கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கும்போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம எல்லோரும் வந்து மிர்ச்சி சிவா சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவரை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. மிர்ச்சி சிவா சாரை பார்க்குறேன், ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தார். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் பாட்டுக்கு எப்படி கலாய்க்கிறீங்க, அவர் ஏதோ டென்ஷன் ஆகிட போகிறார், கோவப்படுற போகிறார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 19 வருஷமாக நான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஸோ நான் நினச்சேன் 19 வருஷமாக கோவப்படாத ஒரு மனுஷனை பற்றி பேசி இனி கோவப்பட்டுற போகிறாரு அப்படின்னு. ப்ளீஸ் சார் அவர் விட்டுடுங்க சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த 18-19 வருஷம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தா நிறைய அவமானங்கள், நிறைய போராட்டங்கள். ஸோ ஆக்டர் ஆகணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு. ஸோ டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? நான் இல்லைப்பா வேணாம் அப்படின்னா, கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால அந்த தம்பிக்கிட்ட எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னாரு. நானும் மதுரை தான்ப்பா. என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா. விஸ்காம் முடிச்சிருக்கீங்க, இதில் என்னப்பா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னா, இல்லைண்ணா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டேரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னா, இல்லைண்ணா ஒரு இயக்குனர்கிட்டையும் 10 பேர் 15 பேர் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டிங்கில் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன்னா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன், எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் டேரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டேரக்டராக அசோசியேட் டேரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ வந்து ப்ரொடியூசர் கூட்டிகிட்டு வாங்க, ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ டேட் டிக்கெட் 2 பேரையும் ஒரே டைமில் சைமல்டேனியஸாக ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நல்ல வேளை நம்மளாம் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா என் கண் முன்னாடி டபுளாக வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ்ஜே அர்ஜுன் சார். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஹியூமர் கலந்த சூதுகவும் 2 சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சூதுகம் 1 சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அதுலேயும் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர் ப்ளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவி குமார் சாரும் தங்கராஜ் சாரும் இணைந்து டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த சூதுகம் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகாது. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டாக்டர் படத்தில் எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படத்தை வந்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு 5 நண்பர்கள் ஒன்றா போய் படம் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக
ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது, ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம், இல்லை ஒரு படம் அப்படி இருக்கலாம்னு தாராளமாக வந்து அவங்க வந்து சொல்லலாம். 200 ரூபா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன், அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறேன்னு தேவையில்லை. 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஒன்று தரக்குறைவாக வந்து இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்குது, நிறைய பேரோட உழைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Srini Anna, Srinivas Kavinayam. So he was the one who identified me, he was the one who took me to Nalan sir. And Nalan sir-oda associate ஆகிறதே ஒரு பெரிய blessing. அவருடைய படமான சூதுகம் 2 கிடைச்சது, ஐ திங்க் blessing in bonus. And then சிவி குமார் சார், தங்கராஜ் சார், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அர்ஜுன் அண்ணா ஃபர்ஸ்ட் தீம் சாங் பண்ணதுக்கப்புறம் ஹீ கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறமா தான் இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகி போச்சு. எனக்கு தெரியல நான் பண்ணுறேனான்ட்டு, ஆனால் அதுக்கப்புறமா தான் லேட்டராக நான் தான் பண்ண போகிறேன் மியூசிக்ன்றது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். And then I want to thank my performance teacher Jenna, and then performing arts teacher Mike Dines. So thank you all, thank you so much for coming here. நன்றி. வாழ்த்துக்கள். வந்திருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம். December 13 படம் ரிலீஸ், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை December 13 எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பு தந்த அர்ஜுன் சாருக்கும் சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு எட்வின் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நீங்கள் எந்த வரிகள் எழுதி கொடுத்தாலும் அந்த வரிகளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன் கம்போசிங் பண்ணுவாங்க, ரொம்ப குயிக்காக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஹரி கூட ஆல்ரெடி நான் அக்கரங்கிற மூவியில் ஃபுல் சாங் எழுதியிருந்தேன். ஹரியும் ரொம்ப எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஏதாவது சொல்லி அனுப்புறீங்களா சார் புறப்ப? சூதுகவும் 2 திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை, ஊடகத்துறை நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் இன்றைய இளைஞர்களோடு சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிப்பாங்க, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. படத்தில் காமெடி பண்ணுவார், நேராக பார்க்கும்போது ரொம்ப கோபக்காரராக இருப்பார். ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ப்ளசண்ட்டாக. அவர் மட்டும் இல்லை, அவரை சூழ்ந்திருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பாக வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, 45 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன். எம்எஸ் பாஸ்கரோடையும் நடிக்கிறேன். அதனால் வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும், தங்கராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி எந்த படத்தை பற்றி எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பற்றி கேட்டாங்க, யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னு எங்கள் அம்மா சார் கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு. வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவார், ஆனால் தமிழ் படத்துலேயும் நடித்தவர் நான் நீ சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னா. இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும்போது அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவராக அப்படி போய் ஒரு நடித்து கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தால். இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை.
எல்லாம் யதார்த்தமாக இருந்தாங்க. இது என்னென்னா இப்போ தான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ இந்த மாதிரி நடக்கும். ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறது, வச்சுட்டு அதோ பிரமாதம் ஈத்து எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளோ நேரம் இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டாக இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது எந்த படமாக இருந்தாலும் 6 மாதம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வெற்றி படமாக அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்திட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அந்த குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டில் ஒரு சிங்கம் இருந்திருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு அப்படி போயிருக்கு. அந்த ஆடை கூப்பிட்டு என் வாய் நாறுதான்னு பாரு, போந்து பாரு, முகந்து பாருன்றது. ஆமாம் அப்படின்னா சிங்கத்துக்கு கோவம் அடிச்சிருச்சு. என்னையவே பார்த்து என் வாய் நாருன்னு சொல்லுகையா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாயை ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாறுது அதை பாருன்னு சொல்லிச்சு. ஓநாய் நாறுதுன்னு சொன்னால் ஆடு மாதிரி அடி வாங்கிடுவோமே சொல்லிட்டு நாரலை அப்படின்ட்டு பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி வந்தோடனே நேராக சிங்கத்தில் சிங்கம் என் வாயை நாறு மோந்து பாரு, முகந்து பாரு, நாறுதான்னு கேட்டுருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி 2 நாளாக எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்போ நீ போயிடுன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்களில் நரி மாதிரி சைலண்ட்டாக போக வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்னன்னா அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம், அன்றைக்கு நீங்கள்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அன்றைக்கி மரத்தடியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்குது, நிறைய இருக்குது, இதுலேயும் குறை இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்போம். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேர அப்படி திருப்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவோம். அது கேரவனில் உட்காந்துருக்கும் போது தானே. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ கேரவனில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது. இப்போ நாங்கள் எங்கள் ஷூட்டிங்கில் எல்லாருமே சிவா, கர்ணா எல்லோரும் ஒரே கேரவனில் உட்காந்து இது மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை, இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் என்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்லுகின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வாழ்த்தினார்கள். ஸோ அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதையிலே கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும், இயக்குனருக்கும், கலைஞர்களுக்கும், தம்பி சிவா போன்ற இன்னொரு நடித்திருக்கிறவர்களுக்கும், கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்த்து வந்த அனைவருக்கும் வணக்கம். சுருக்கமாக பேசிட்டு நரி மாதிரி சைலண்டாக போயிடலான்னு பார்க்குறேன். சார் தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்ட்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுறது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்ச பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகெயின் MS பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன். ராதாரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்றே ஒன்று, லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணார். நிக்கில் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னா எப்படி 4 சட்டம் மாற்றுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணார், நான் வேலை தேடும் போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். லாஸ்ட் 3 நாள் ஒரு 27 சட்டம் மாற்ற வச்சார். எங்கள் 2 பேரையும் மொத்தமாக 27 இன்டர்வியூ ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி பண்ணி விட்டார். இன்னும் இந்த மாதிரி நிக்கில் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னார், சிவிகுமார் சார் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆளையும் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு. அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ரோல் லாஸ்ட் மினிட்ல என்னை வேணான்ட்டார். பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. நலன் சொன்னா, இல்லை வச்சு நிறைய ரோல்ஸ் இருக்குடா, பார்த்துக்கலாம்டா, வேறு ஏதாவது ரோல் பண்ணுறா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதிட்டியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் போய் புலம்புனேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் சிவிகுமார் சார்கிட்ட போயிட்டு, இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், கருணா பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது தான் அருமை பிரகாசம் ரோல்.
இன்னைக்கு அதோட சீக்வல்லையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேங்க் இஸ் ஃபார் லைக் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன், மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில். அண்ட் லைக் ஐ எம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் என்னை ஹீரோயினாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார் தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் December 13 மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அதை நானும் நிறைய பேச நினச்சிட்டு வந்தேன், அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னன்னா சிவி சார் எப்போதும் ஒரு சில விஷயத்த வந்து அவருக்குள்ளே வச்சுப்பார். அந்த டேயில் அது நடக்கும் போது தான் அவர் என்ன மனசில் நினச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சார் ஆடியோ லான்ச்சு போடலாமா அப்படின்னு. சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்ல முன்னாடியே. சார் ட்ரெய்லர் நம்ம புதுசாக வரோம், ட்ரெய்லர் லான்ச் போடலாமான்னா அதெல்லாம் வேண்டாம், டிசைன் அப்படியே இருக்கணும்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமலை என்டர்டைன்மெண்ட் ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அது அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நாங்களும் இருக்கோம், ஏன்னா நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பேசுகிறோம். இதில் சார் சிவா சார் நம்ம ஆடியோ லான்ச் இதுதான் சார். அப்புறம் ஏன்னா நான் வந்து முண்டாஸ் பட்டியல் தான் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார், நலன் சார், அப்புறம் ரஞ்சித் சார், இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இன்றைக்கி வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்போ தானே தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அந்த அசால்ட்டாக அந்த படங்களை பீட்சாவாக இருக்கட்டும், சூதுகமாக இருக்கட்டும், தேட்டரில் வேறு லெவல் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல் சூதுகம் படத்தில் 2 நான் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார், நலன் சார். இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அது கற்பர் கட்டி அந்த பையன் கையிலே கொடுத்த சார். அந்த அளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணல சார், படத்தை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக தேட்டரில். அது ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் வந்தாவே நான் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்கே எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனால் நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது இருக்குது. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் கேமராமேன் டீமோட மேலே வந்தீங்கன்னா அவங்கள மட்டும் அந்த மேலே ஏற்றி நான் வாங்க. அதான் இப்போ இவங்க தான் அந்த ஸ்பாட்டில் விஷயம் எங்க ஓகே அதான் இவங்க தான் அந்த ஸ்பாட்டில். ஏன்னா இப்போ நம்ம அங்கே ஸ்பாட்டில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காரண காரியமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதா இருக்கட்டும். அது இப்போ யோகராஜ் கதிர் இவங்களாம் எங்கள் கதிர் யோகி இவங்க தான் அந்த இந்த படம் வந்து இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு இவங்க தான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் நல்லா சத்தமாகவே எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து அடுத்து நான் வந்து எங்கள் ஹீரோ சாரை பற்றி தான் பேசணும். அவரை பற்றி பேசுறதுக்கு என்ன, ஏன்னா அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்போதும் ஸ்பாட்டில் வந்து டேரக்டர் தான் வர ஆர்டிஸ்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்வோம். ஆனால் எங்களை அவர் கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார் ஸ்பாட்டில். நாங்களே ஏதோ ஒரு இது போனால் கூட அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுவார். அப்புறம் கருணா சார். இதில் இன்னொன்று எங்களுக்கு வேலையை பெருசாக மிச்சம் பண்ணி கொடுத்தது வந்து நலன் சார். ஏன்னா அவர் அருமை பிரகாசம் கேரக்டராக இருக்கட்டும், நானுவதயம் அதாவது எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், ராதாரவி சார் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் டிசைன் பண்ணிட்டார். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கருணா சார் வந்தார். அவருக்கு நாங்கள் வந்து டைலாக் சொல்லிட்டு இருந்தோம். சொன்னோடனே இது என்ன அர்ஜுன் சார் இதில் நீங்கள் வந்து நிதி அமைச்சராக பண்ணுறீங்க, இல்லை நேற்றுக்கு தான் என்னது வாட்ச்மேனாக பண்ணிட்டு வந்தேன், உடனே அடுத்த நாள் நிதி அமைச்சர் அப்படின்னாரு. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் அந்த அருமை பிரகாச கேரக்டர் வந்து எதுவுமே பேசல. அவரே வந்து அடுத்த செகண்ட் மாறிட்டார். அதேமாதிரி எம்எஸ் பாஸ்கர் சாரும் நானுவதயம் அந்த கேரக்டரும் அந்த படம் இல்லை அப்படின்னு அடுத்த செகண்ட் நலன் சார் வந்து எங்கள் வேலையை பாதி வேலையை வந்து சரி பண்ணிட்டார். எங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் குருநாத் நம்ம ஹீரோ கேரக்டர் மேலே தான். அதுவும் அவரும் எங்களுக்கு வேலை வைக்கல. அவர் ஒரு குருநாத், அவர் ஒரு வேலை பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் எட்வின், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரி எஸ்ஆர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைட் நாராயண் மாஸ்டர் அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சிவி சார். சிவி சார் வந்து ஃபஸ்ட்டு சிவி சார் தான் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த படம் அடுத்து டேக் ஆஃப் ஆகணும் இல்லைங்களா, அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்போது தான் தங்கராஜ் சார்
அந்த சுபா ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே வந்து என்னென்னா ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை வந்து நீங்கள் கதை பண்ணி கொடுங்க அர்ஜுன், அது அவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அப்போ கேமராமேன் கால் பண்ணார் எனக்கு, இது மாதிரி சார் அனுப்பிச்சிருக்காருங்க ஒரு இடத்துக்கு, இது சுபா ஹோட்டல் அப்படின்னு. சார் ஜி விட்டுறாதீங்க, அவர் பெரிய ஆள், சும்மா ஸ்கூட்டியில் சுற்றிட்டு இருப்பார், அவர் விட்டுறாதீங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அப்போ தாங்க நம்ம ஷூட் போக முடியும் அப்படின்னா. நாங்கள் போகும்போது மைண்ட் செட் ஆகிட்டேன், இன்றைக்கி ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை சொல்லக்கூடாது, சூதுகம் 2 கதையை தான் சொல்கிறோம், அவர் தான் நமக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை ஒரு 1/2 hour சொல்லிட்டு, சார் சூதுகம் ஒன்று கதை பண்ணியிருக்காரு அப்படியா அப்படின்னு கேட்டு அப்புறம் அந்த கதையை சொன்னேன். அதில் அவங்க கூட 4 பேர் கதை கேட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார். ஸோ நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன், அந்த ஐடியா கொடுத்த கேமராமேனுக்கு தேங்க்ஸு. அப்புறம் இன்னொன்று, இந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். அதாவது நம்ம லைஃப்பில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு பேர் வந்து நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். அது யாருன்னா எங்கள் அப்பா பேர் சண்முகவேலு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ரிலீஸுக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா சண்முகா பிக்சர்ஸ் பாருங்கள். அதாவது நமக்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் அதை நான் தான் நினச்சிக்கிறேன், சரி ஓகே எப்படியும் ஒரு லைஃப்பில் நம்ம இதை அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம அப்பாவை அப்படின்னு. அப்புறம் என் ஃபேமிலி வந்திருக்காங்க, எங்கள் அக்கா வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சார், நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வாகே சார், தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ப்ரெஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம். சூதுகம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள் சூதுகம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்னை வந்து ரொம்ப சிவி சாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவர் வந்து நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நல்லா சிரிச்சாங்களா, ஹே பாஸு என்ன பாஸு காமெடி பண்ணுறீங்க. இல்லை பாஸு நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன், நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுத்தார். அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்வார், இல்லைன்னா பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நலனும் வந்து சூதுகமில் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. மிஸ் சூதுகம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? நான் மறந்துட்டேன். ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை, ஒரு சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லா இருக்கும் அப்படிதான்டா, சரிடா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்குடா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார், நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே இந்தடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்க, இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவார். எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்தது, அது கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவார். அது சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமாக, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும், அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும், குருநாத்ன்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கருணாகரன் நீ தான், அவனை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை, தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்காது, எல்லாத்தையும் பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சிவி குமார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊரில் இல்லை,
ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது எப்படின்னா, அதுதான் ஃபஸ்ட்டு சிவி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேர் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போனோம் சார். இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லனுக்கு பார்ட் 1 மறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 2 பார்ட் 3 வேறு சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படி தான் என்ன ஏமாற்றிட்டாங்க பிரதர். ஓகே, ஸோ நல்லன்னு சொன்னார், அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படி தான், பயங்கரமான அக்யூஸ்ட்டு. பார்த்து கைத்தட்டுறது எல்லாம் தெரிஞ்சு, உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார், கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்குது தயவுசெய்து கைட்டிட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவி குமார் பற்றி வரேன். என்னென்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசெட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ மார்க் வாங்குகிற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிலதில் சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கீழே இருக்காது. ஸோ அந்த மாதிரி சிவி குமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண் கலந்து நான் வந்து பார்த்தேன். அதை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. இவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல, அந்த செக்கு படம் முடித்தவொன்னே தரேன்னு சொல்லியிருக்காங்க. சார் லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா. ஓகே, அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. ஓகே, உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணுன்றது தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணுறாரு அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணுவார்ப்பா, ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படின்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சுருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா முடியுதுரா ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடை வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நானும் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கு எதுனா வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம் அப்படி. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு வத்த குழம்பு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து வத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது, அதுக்காக அந்த செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அதை. ஓகே, ஓடிடி முடித்தவொடனே அப்புறம் சேட்டலைட் முடித்தவொடனே தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னதான் நல்லா தமிழ் பேசுகிறார், அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறார் போல இருக்குது. அந்தளவுக்கு பயமாக வேறு எனக்கு இருக்கு சார், நீங்கள் வேறு. ஓகே, அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் இந்த அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. என்னென்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேறு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் ஓடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் நாராயண் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸுக்கு, அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்ல. ஸோ சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு விட்றேன். ஸோ ஐயோ ப்ரோ, பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபஸ்ட் டைம் அவர் பேண்ட்டு போட்டு வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ
அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுட்டு நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்றைக்கி அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக வில் டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவகுமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாதாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவார், எப்படியாவது அந்த படம் நான் நடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது மூலிமா ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் எங்கே இருக்காரு? பீட்சா 4 5. ஓகே, பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நலன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய தடவை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஐம் வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னென்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட்டு 2 years. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 years தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து 3 years யோசித்தோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்டோஸ் கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சிடுங்க. என்னென்னா, சூதுகவும் இஸ் அ கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஓகே, அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமன். இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. எப்படி அங்கேருந்து வந்தார் பாருங்க மேட்ரு. அது மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்கே இருக்கிறா? போயிட்டு வரா? ரவிக்குமார் சார், அப்புறம் சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர் அதில் நம்மளை பண்ண முடியாமல் பண்ணிட்டாரு. நான் ரெடி நெக்ஸ்ட்டு. ஓகே, பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னா, நானும் அவரெல்லாம் ஒன்றா ஆரம்பித்தோம். சென்னை 20 வந்து விக்கெட் பிரபுவோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இன்றைக்கி அவர் நிறையா படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிக்கில், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுறீங்க அப்படின்ட்டு. அதே இன்டர்வியூவில் 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். அந்த 25 இன்டர்வியூவில் வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலை எப்படி போயிட்டுருக்கு, சம்பளம்லாம் ஒழுங்காக தராங்களா அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டார் நிக்கில். நீங்கள் எத்தனை சட்டம் வேணால் மாற்றங்க, இது வந்து நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்றே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது எல்லாம் இப்போ அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பி கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் நாட் அ கல்ட் ஃபிலிம், ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ 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 தேங்க்யூண்ணா. எஸ், ஸோ கலகலப்பா. சாரி, ஐயோ சாரி சார், சாரி சார். நம்ம அர்ஜுன் வாங்க. இல்லை இல்லை சார், இதுதான் பிரச்சனை. என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்ட் பேரில் எழுதி பேசலாம், நம்ம போட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்குமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்தில் எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் செல்லேருந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன், உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அது 100% ஷியூர். அண்ட் தங்கராஜ் சார், மேடையில் சொன்னது மேடையில் மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே. நான் வந்து
இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா நீ பாட்டு இல்லைன்னா தரமாட்டேன். பார்ட் 3 பண்ணுறோம்ல, பார்ட் 3 பண்ணுறீங்களா? இல்லை பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி பார்ட்டி பண்ணது சிம்மா இருக்கு. பார்ட்டி நீ தான், நீ பார்ட்டி பண்ணுறியா இல்லையா? பார்ட் 3 நீ இருக்கிறதா நாங்கள் எடுத்துருக்கோம். நீ வேற சாயந்தரம் வரமாட்டேன்ற பார்ட் 3யா? பார்ட் 3 பார்ட்டி நினைச்சிருக்கேன். பார்ட் 3யா? பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட் 3 பண்றீங்களா? பார்ட் 3 ஓகே. பார்ட் 3 சார் அந்த கதை ஓகே. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லெண்ணெய் கூப்பிட்டு சார் இதுதான் சூதுகவுன்னு ஒரு படம், இந்த படத்தை ஃபஸ்ட் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்க, அது பார்ட் 2 இப்போ வருது, பார்ட் 3 நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதின்னு வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு எல்லாமே. தேங்க்யூ. அப்புறம் அதான் நான் இப்போ உள்ள வந்தது வந்து என்னை பற்றி சார் பேசலைன்றதுக்காக வரல சார். இல்லை நான் சில விஷயங்கள் பேசலை. அதான் என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்புறம் மரகராணி டைரக்டர் ஏஆர்கேவுக்கு, அப்புறம் ஆலம்பனா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில் எழுந்தோடனே டீ காலில் மீட் பண்ணுவோம், அப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி டீ காலில் மீட் பண்ணுறதுனால அவங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேர் நான் மறந்துருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிருக்கேன். இல்லை அப்புறம் அப்பா ஆதிக்கு அப்பா அவர் வந்துருக்காரு, ரவி சார். அப்பா தேங்க்யூப்பா. நானும் சில டேரக்டர்ஸ்லாம் மறந்துட்டேன், தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேச. அதுவிக் சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டார், என்னது வாழ்க்கையில் கஷ்டம் அதெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனா கிடையாது, குதிரை, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எழுந்துப்பார், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த ட்ராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தியில், ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வந்து இப்போ. ஸோ குட் லக் ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்திருந்து அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருந்த அவங்க வந்து இந்த விருந்தினர் அனைவருக்கும் நன்றி. ரஞ்சித் நன்றி வந்த இவ்வளோ நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்ல வரேன்டா, நான் வந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் சட்டையை மாற்றி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் மாற்றிருக்காரு, அவரும் நிக்கிலோட பெரிய ஃபேனாக இருக்கிற போல தெரியுது. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 14 தேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து. ப்ளீஸ் கமலா தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ டைம் எங்களுக்கு கொடுத்தது, ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ். Thank you so much, Kamala Theatres. And please give a big hand to Vignesh for hosting the event. Very nice. Thank you. Love you all. Nandri. Thank you.